வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ ஜி-ஸ்டார் கம்பெனியினுடைய வெரி லேட்டஸ்ட் அரைவல் ஒரு ப்ளூடூத் கிட்டில் வந்திருக்கு. மாடல் நம்பர் 092 கிட்டு. அந்த கிட்டு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே லாஸ்ட் கிளாஸில் உங்களுக்கு 072 பற்றி கொடுத்துரும். ஆல் இன் ஒன் A to Z, வெளியில் கண்ட்ரோல் எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு என்கோடர் இருக்கும். என்கோடர் மூலிமா A to Z கம்ப்ளீட் எல்லாமே என்ன பண்ணலாம், செலக்ட் பண்ணலாம், அட்ஜஸ்ட் பண்ணலாம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே, இப்போ நான் பார்க்க போகிறது இந்த கிட்டை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கிட்டில் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி விசுவலாக எப்படி இருக்கும் பார்க்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் ஒரு அன்பாக்சிங் கிளாஸ் தான். பார்க்கலாம். பாருங்கள், ஜஸ்ட் ஓப்பனிங். ஒரு மேலே ஒரு ஸ்பாஞ்ச் இருக்குது, ப்ரொடக்டிவாக இருக்குது. ஒரு ஃபைன் ரிமோட், பக்கா ரிமோட் இருக்குது. இதில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் இந்த ப்ராடக்ட் ஒன்றோட ஒன்றா டச் ஆகக்கூடாதுங்கிறனால அங்கங்கே என்ன பண்ணியிருக்கோம், சேஃப்டியாக ஒரு தெர்மோகோல் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். சின்ன பேக்கெட் இருக்கும். அந்த பேக்கெட்டில் வந்து ஒரு 4 செலக்டர் நாபு ப்ளஸ் உங்களுக்கு வந்து வேணுங்கிற நட்டு வாஷர் இதில் கொடுத்துருக்கு. ஒரு 6 RMC கனெக்டர்ஸ் இருக்குது. ஓகேவா? தென் இதான் வந்து ஒரு மதர் போர்டு, மெயின் போர்டு. இந்த போர்டு எப்படி இருக்குது பார்க்குறதுக்கு, இந்த டிஸ்பிளே அடிபடாமல் இருக்கிறதுக்காக மேலே ஒரு ஸ்பாஞ்ச் வச்சுருக்கு. பக்கா டிஸ்பிளே. இது வரைக்கும் இந்த டிஸ்பிளே இது வரைக்கும் வந்ததில்லை மார்க்கெட்லேயே. LED டிஸ்பிளே, பிக் டிஸ்பிளே, ஒயிட், பக்காவாக இருக்கும். ஒரு செட்டோட நம்ம என்ன தான் செட்டை அசம்பிள் பண்ணி ஒரு கஸ்டமருக்கு கொடுத்தாலும் அதில் டிஸ்பிளே நல்லா இருக்கணும், குவாலிட்டி நல்லா இருக்கணும். பெஸ்ட்டு இது வரைக்கும் இல்லை, அந்த அளவுக்கு வந்திருக்கு. லேட்டஸ்ட் அரைவல் டோட்டல் போர்டு. இதை நம்ம பிரேக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த என்கோடை தனியாக டிட்டாச் பண்ணிடலாம். இந்த மைக்கு தனியாக டிட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். 2 மைக்கு வருது இதில். ஒரு ஆக்சிலரி இன்புட். இதை பற்றி தான் இதில் 4 செலக்டர் நாப் சுவிட்ச் வருது. ஓகே, சரி. இதை பற்றி இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறதோட ஒரு பிக்சரில் இருந்தால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், இதுதான் நான் பார்க்கக்கூடிய இந்த ப்ராடக்டினுடைய டோட்டல். இதுதான் வந்து ஜி-ஸ்டார் கம்பெனியுடைய ரிமோட்டு. பக்காவாக இருக்குது. லைக் திஸ் ஃபைன் ரிமோட். சேம் டிட்டோ ரிமோட் இருக்குது. இந்த ரிமோட்டில் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரிமோட்டில் ஃபஸ்ட்டு வந்து இது மோடு செலக்ட் பண்ணுறதுக்கு என்ன மோடு செலக்ட் பண்ணலாம், ப்ளூடூத்தா இல்லை எஃப்எம்மா இல்லை ஆக்சிலரியா மைக்கா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து செலக்ட் பண்ணலாம். பவர் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச். மற்ற ரிமோட் இல்லாமல் இதில் கொஞ்சம் வித்தியாசமான ரிமோட் இது. ஓகே, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் ஆப்ரேட் பண்ணும்போது. ஓகே, இது வந்து ட்ரிபிள் ப்ளஸ்ஸு, ட்ரிபிள் மைனஸ், ஒரு 15 பாயிண்ட்ஸ் இருக்கும். ட்ரிபிள் ப்ளஸ்ஸு 15 பாயிண்ட்ஸு, ட்ரிபிள் மைனஸ் 15 பாயிண்ட்ஸ் இருக்கும். அதே மாதிரியே பாஸ் ப்ளஸ்ஸு, பாஸ் மைனஸ் 15 பாயிண்ட்ஸ் இருக்கும். கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம் இந்த ரிமோட் மூலிமா டைரெக்டாக. வால்யூம் அப் டவுன் உங்களுக்கு தெரியும். இது சேனல் ப்ளஸ் ஆர் மைனஸ் ப்ரீவியஸ் செலக்ட் பண்ண முடியும். பாட்லேயே அதே மாதிரியே ஒரு USB யூஸ் பண்ணும் பொழுது நான் அதில் இருக்கக்கூடிய பாட்டை என்ன பண்ணலாம், ஒரு TFT கார்டு யூஸ் பண்ணும்போது நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இது 2.1 டீகோடர். 2.1 டீகோடரில் நம்ம லெஃப்ட்டு ரைட்னுடைய வால்யூம் மட்டும் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். சப்போட வால்யூம் மட்டும் கூட்டலாம், குறைச்சிக்கலாம். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்கு ரெஸ்பான்சிபிள் எப்படி இருக்கும். சில பேருக்கு சப்பு வந்து ஃபுல்லாக அவுட்புட் வரணும், ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட் குறைவாக இருக்கணும். அப்படிங்கும்போது அவங்க லெவலுக்கு தகுந்த மாதிரி, பாட்டுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ண முடியும், இந்த ரிமோட்டில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் லெஃப்ட்டு ஃப்ரண்ட் ரைட்னுடைய ப்ளஸ் மைனஸை கூட்டி குறைச்சிக்கலாம். சப்பை தூக்கலாக வச்சுக்கலாம், இல்லை சப்பு வேண்டானா குறைச்சிக்கலாம். இல்லை 2 அல்லது 2.1 இதில் கொடுத்துருக்கு. லெஃப்ட் ரைட் மட்டும் போதும் அப்படின்னா 2.0 செலக்ட் பண்ணால் போதும். லெஃப்ட் ரைட் மட்டும் ஒர்க் பண்ணோம். இந்த மாடல் வந்து சப் ஃப்ரீக்வன்சி அவுட்புட் வராது. 2.1 செலக்ட் பண்ணிங்கன்னா சப் ஃப்ரீக்வன்சி அவுட்புட் வரும். ஆக்சுவலாக இதுக்குள்ளேயே ஒரு சப் ப்ரீஆம்பிளிஃபையர் இருக்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரீஆம்பிளிஃபையர் தேவையில்லை. கிளாரிட்டி, பக்கா கிளாரிட்டி, அவ்வளோ தெளிவு. ஓகேங்களா? ரெண்டாவது
மைக்கோட வால்யூம் ப்ளஸ்ஸு, மைக்கோட வால்யூம் மைனஸ் உடனே கூட்டிக்கலாம். அந்த மைக்கில் எக்கோ வேணும் அப்படின்னா எக்கோவில் டிஃப்ரெண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. வேகமாக குறைவாக என்ன பண்ண முடியும், ப்ளஸ் மைனஸ் அதில் இருக்க கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அதில் டிலே வேணும் அப்படின்னா டிலே ப்ளஸ் ஆர் மைனஸ் குறைச்சிக்கலாம். சத்தமே வரக்கூடாதுன்னா இந்த இடத்துல என்ன பண்ணலாம், ஒரு மியூட் ஃபங்க்ஷன் ப்ரெஸ் பண்ணால் போதும் மியூட் ஆயிரும். இவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் இந்த ரிமோட்டில் இருக்குது, பக்காவாக இருக்குது. இதுதான் அந்த யூனிட். நம்ம முதல்ல காலையில் காமிச்சோம் இல்லைங்களா, இதுதான் அந்த யூனிட்டு, இதுதான் அந்த டிஸ்பிளே. ஸோ இந்த கனெக்டரில் நம்ம என்னென்ன கனெக்ட் பண்ணணும் ஓகே பார்க்கலாம். இது ஒரு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஃபியூச்சரில் நீங்கள் கனெக்ஷன் பண்ணும்போது தடுமாற்றம் இருக்காது. எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனல் மூலிமா ஆன்லைன் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1 லெவல் 2 சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி, 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்ட்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். உங்களுக்கு விருப்பமான சப்ஜெக்டை நீங்கள் செலக்ட் பண்ணி படிக்க முடியும். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆர்வம் விருப்பம் உள்ளவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். எலக்ட்ரானிக்ஸ் தொழில் மாதிரி ஒரு எளிமையான ஈஸியான சப்ஜெக்ட் எதுவுமே இல்லை. ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பயன்பெறணும் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பிளாக் டயக்ராம் அல்லது டயக்ராம் பற்றிய டீட்டெயில்ஸ் இதெல்லாம் எதுக்காக கொடுத்துருக்கோம் அப்படின்னா, வெரி ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு கூட என்ன பண்ண முடியும், இந்த டேட்டாஸ் இருந்தால் போதும் அவங்களும் அசம்பிள் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த சேனலுடைய நோக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் குவாலிஃபைடு இன்ஜினியராக வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். லேட்டஸ்ட்டு கிட்டு வந்திருக்கு, தேவைப்படுறவங்க ஸ்டாக் இருக்குது, வாங்கிக்கலாம். கிளாஸ் சி போர்டில் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் போர்டு இருக்குது, அதுவும் வாங்கிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் சாக்கெட்ஸ் இருக்குது. இப்போ இந்த சாக்கெட் இருக்குன்னா இதில் மைக் 1 மைக் 2 2 இருக்குது. மைக் 1 மைக் 2 இதுதான் போர்டில் இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. தனியாக நம்ம டிட்டாச் பண்ணிக்கலாம். அப்போ 2 மைக் கரோக்கி சிஸ்டம். இது மியூசிக்கல் லெவலில் குறைச்சிட்டு நம்ம என்ன பண்ணியும் மைக் ஆன் பண்ணி நம்ம பாட முடியும், பேச முடியும். ஒரு வீட்டில் நம்ம ஒரு குழந்தைகளுக்கு நம்ம என்ன சொல்லித்தர முடியும், இந்த மாதிரி ஒரு பாட்டை கற்றுக்கணும் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஒரு யூனிட் சிம்பிளாக இருந்தால் போதும். பவர் ஆம்பிளிஃபையர் சிம்பிளாக இருந்தால் போதும். ஒரு 10க்கு 10 ரூமில் இருக்கிற மாதிரி கூட பண்ணலாம். ரொம்ப விலை குறைவாகவும் பண்ண முடியும். ஒவ்வொரு நாளும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். லோ பட்ஜெட்டில் எப்படி ஒரு 2.1 அசம்பிள் பண்ணலான்னு கொடுத்துட்ருக்கோம். இது ஒரு 2.1 கிட்டு. லெஃப்ட்டு ரைட்டு ப்ளஸ் சப்பு என்ன பவர் வேணுமோ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் பண்ணிக்கலாம். பவர் ஆம்பிளிஃபையர் 50 வாட்ஸ் வேணுமா, 100 வாட்ஸ் வேணுமா, 500 வாட்ஸ் வேணுமா, எல்லா வாட்ஸ்லேயும் போர்டு கிளாஸ் டி போர்டு இருக்குது, வாங்கிக்கலாம். ஓகே. ஸோ ஒரு ரோட்ரி என்கோடர் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக செலக்ட் பண்ண முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியும். செலக்ட்னா என்ன மோடு செலக்ட் பண்ண முடியும், ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணலாம். அந்த சப்போஸ் வால்யூம் செலக்ட் பண்ணால் வால்யூம் கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். பேஸ் செலக்ட் பண்ணால் பேஸ் கூட்டலாம் குறைச்சிக்கலாம். இப்படி அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அப்போ இதில் மைக் 1 மைக் 2 இருக்கிறனால என்ன ஸ்பெசிலிட்டி அப்படின்னு கேட்டால், நமக்கு நாம் ஒருத்தருக்கு டீச் பண்ணுறதோ இல்லை ஒரு பாட்டு கற்றுக் கொடுக்குறதோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 மைக் இருக்குது. ஓகே. அடுத்து யூஎஸ்பி போர்ட் சொல்ல வேண்டியதில் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் கிட்டத்தட்ட ஆடியோவில் இருக்கிற எல்லா ஃபைலும் ஒர்க் பண்ணணும். இதில் இந்த மாடல் பொறுத்த வரைக்கும் எல்லா மாடல் கம்ப்ளீட்டாக ஒர்க் பண்ணும். வேவ் ஃப்ளாக் எல்லா ஃபைலும் ஒர்க் பண்ணணும், MP3 இல்லாமல். இந்த என்கோடர் இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை வேணும்னா யூஎஸ்பி இன்சர்ட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் இந்த ஆர்எம்சி கனெக்டர்ஸ் இதிலே வந்துடும். ஒரு 6 கனெக்டருக்கு தேவையான கனெக்டர்ஸ் இதிலே கொடுத்துட்றாங்க. இந்த சுவிட்சில் ஒரு 4 நாப் ஒன்று வந்துடும். உங்களுக்கு ஈஸியாக அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லிட்டில் பேஸ்ட் அப்ளை பண்ணி சீட் பண்ணிக்கலாம். இந்த கனெக்டர்ஸ் இந்த சாக்கெட் எதுக்காக இருக்குன்னா, சிக்னல் அவுட், ஒரு சப்போட அவுட்புட்டு, லெஃப்ட் சேனல் அவுட்புட் இந்த சாக்கெட். அடுத்த சாக்கெட் எதுக்காக இருக்குன்னா, ஆக்சிலரி 1 ஆக்சிலரி 2 நம்ம ரிமோட்லேயே செலக்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப வெளியில் கண்ட்ரோலே தேவையில்லை. இந்த ஆம்பிளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது
குவாலிட்டி பக்கா குவாலிட்டியாக இருக்குது. இந்த டிஸ்பிளே பிக்கர் டிஸ்பிளே வித் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு டாட்டாக இந்த எல்இடி எரியும். பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு அசம்பிள் பண்ணி காமிக்கிறேன். டோட்டல் இந்த கிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு 5 வோல்ட் டிசி வேணும். இது கொடுக்குற 5 வோல்ட் டிசி 7805 ஐசி யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு பக் கன்வெர்ட்டரை யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாடல் இருக்கிற கரண்ட் அதிகமாக இருக்கும். அப்போ தான் இது ட்ரபிள் ஃப்ரீயாக ஒர்க் பண்ணும். ஓகே, ப்ளூடூத் இருக்கனால கனெக்டிவிட்டி படு ஸ்பீடாக இருக்குது. லேட்டஸ்ட் 5.0. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு பிளக் இன் ப்ளே அப்படின்னு இருக்குது. கன்ஃபியூஸே ஆகாது, அந்த மாதிரி இருக்குது. கொஞ்சம் பிளாக் டயக்ராம் மட்டும் இருந்தால் யார் வேணாலும் இந்த மாடலை யூஸ் பண்ணலாம். இந்த மாடலோட ப்ரைஸ் வந்து 950 ருபீஸ். தேவைப்படுறவங்க இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? இப்போது இதனுடைய பேக் சைடு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு பிரிண்ட் அவுட் இருந்துன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக தான் இது கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட் வந்து என்கோடருக்கு சாக்கெட்டு. இந்த சாக்கெட் யூஎஸ்பிக்கு. இதில் வந்து மைக் 1 மைக் 2. இதில் சிக்னல் அவுட் 6 பின் அவுட்புட் இருக்கும். ஒரு பின் என்சி. ஆக்சிலரி 1 ஆக்சிலரி 2க்கு கனெக்ஷன். இது பவர் சப்ளை. இதில் என்ன சொல்லியிருக்கோம் உங்களுக்கு, 5 வோல்ட் பவர் சப்ளை. முடிஞ்ச அளவுக்கு த்ரூ பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம். போர்டு இந்த மாதிரி தான் வரும்பொழுது போர்டு இப்படி தான் வரும். நம்ம இதை பிரேக் பண்ணி பிரிச்சிடலாம். இந்த ஸ்கொயர் தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஓகேவா? அப்போ தான் நம்ம கஸ்டமைஸாக கஸ்டமருக்கு தகுந்த மாதிரி பேனலுக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ண முடியும், நம்ம இந்த மைக் சாக்கெட்டு என்கோடர் சாக்கெட்லாம் ஃபிட் பண்ண முடியும். ஓகே, நாம் இது வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஒரு அன்பாக்சிங் லேட்டஸ்ட்டு ஜிஸ்டார்களுடைய 092 அப்படிங்கிற மாடல் பற்றி பார்த்துருக்கோம். இந்த மாடல் ப்ளஸ் மாடல் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராக்டிக்கல் டெமோ இருந்துன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ப்ராக்டிக்கல் டெமோ அடுத்த வீடியோ வரும், உங்களுக்கு பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு இன்னொரு கான்செப்ட் பர்டிகுலர் கண்டினியூஷன் பார்ட் 2 அடுத்த வீடியோ பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.